10 ஆண்டுகளாகிவிட்டது. என்றும் தந்தை பெரியாருக்கு நன்றி கடன் பட்டவனாகத்தான் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ரொம்ப முக்கியமானது என்னன்னா, எப்போதெல்லாம் பெரியார் நிகழ்வுகள் நடக்கிறதோ, எப்போதெல்லாம் இந்தி திணிப்பை பற்றி யாராவது பேசுறாங்களோ, அப்ப உடனே சொல்ற ஒரு செய்தி என்னன்னா, இங்க அதான் புரிஞ்சுக்கணும், தீவிர கடவுள் பக்தி கொண்ட நான் பெரியாரை ஏற்று பெரியார் மேடைக்கு வரும்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும், மடத்தனத்திற்கு எதிரானவர் தான் பெரியாரே தவிர மதங்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிரானவர்கள் அல்ல. அதாவது கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானவர் அல்ல, அதன் பெயரால் கிடைக்கும் மடத்தனங்களுக்கு எதிரானவர் என்று. அதே போல ஓரளவு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்தி தெரிந்ததனால் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்களோடு அவருடைய தமிழை பீகாரிலே ஹிந்தியில் மொழிபெயர்ப்பதற்கு அவரோடு சென்றிருக்கிறேன். எனக்கு ஹிந்தி தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்ப பார்க்கிற மடையர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தி மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள். அது ஒரு சாதாரண மொழிதான், தேவைப்படும் பொழுது அதை கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு அழைக்கப்பட்ட நானே ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். மொழிக்கு எதிரானவர்களோ முன்னேற்றத்திற்கு எதிரானவர்களோ அல்ல, மாறாக. இதுல என்ன ஒளிஞ்சிருக்குது, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வரும் பொழுது நான் மீண்டும் மீண்டும் பதிய வைத்தேன், ஒரு ஷாஜகான் ரோடு அப்படின்னு பேர் இருக்கிறது அவனுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, ஒரு ஜாமியா மஸ்ஜித் இருக்கிறதா பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த அடையாளம் அவனை உறுத்தும். அவன் இருந்ததாக அந்த அடையாளம் இருந்துச்சுன்னா உரிமை கோருவான், நானும் இங்க இருந்திருக்கிறேன், எனக்கும் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்ப பாசிஸ்டுகளுடைய நோக்கம் என்னவென்றால், யாரும் உரிமைக்கு நிற்பவராக இருக்கக்கூடாது. அவன் சுயமரியாதையோடு, இன்னொரு பாஷையில சொல்லணும்னா அவன் சுயமரியாதையோடு நிற்கக்கூடாது. அப்ப நீங்க அவன் ஒரு திட்டத்தை கொண்டு வருவானே ஆனால், அவன் ஒரு செயலை கொண்டு வருவானே ஆனால், நீங்கள் சுயமரியாதையோடு நிற்கக்கூடாது, உரிமையை பேசக்கூடாது என்று சொன்னால் உங்களுக்கு அடையாளம் இருக்கக்கூடாது. மொழி என்பது ஒரு முக்கியமான அடையாளம். அந்த அடையாளத்தை அழிப்பதற்கு எத்தனையோ இடங்களில் முயற்சிக்கிறார்கள். நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கேரளா கூட காம்ப்ரமைஸ் ஆயிருச்சு, இஃப் ஐ எம் நாட் ராங். ஆனால் 10,000 கோடி கொடுத்தால் கூட என் தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தோடு சமரசம் செய்ய மாட்டேன் என்று சொன்ன முதுகெலும்பு கொண்ட ஒரு முதலமைச்சரை பெற்றிருந்த மாநிலத்தில் தான் நாங்க கன்சிடர் பண்றோங்கிற ஒருத்தன். அதுக்காக தான் ஆர்ப்பாட்டமே, இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது இந்த பதட்டம் நமக்கு இருந்ததில்லை. நீயே கொண்டு வரணும்னு நினைச்சாலும் இங்க ஒருத்தர் விடமாட்டார், தெரிஞ்சுக்க நின்றோம். ஆனால் ஒருவருடைய அடையாளம் அவர்களுக்கு பிரச்சனை, அந்த அடையாளம் சுமந்து வரும் உரிமை அவர்களுக்கு பிரச்சனை, அந்த உரிமை கோரும் போராட்டம் அவர்களுக்கு பிரச்சனை. அதனாலதான் இந்த மொழிகளின் மீது ஒரு திணிப்பு. இது இல்லைன்னு ஆகி போச்சுன்னா சிக்கலே இல்லாம ஒரு சமூகத்தை அடிமைப்படுத்தி விடலாம். இல்லைன்னா இவ்வளவு வெறி எங்கிருந்து வருது? அதாவது பாண்டியன் ஒருத்தர் ஒடிசால